அவ்வளவுதாங்க. இப்படி இருமிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு காஃப் சிரப் குடிச்சது தப்பா போச்சுங்க. இப்ப 21 குழந்தைங்க இறந்திருக்காங்க. குழந்தைங்க மருந்துல கலப்படம், மருந்துல. சரி, இந்த மருந்து எங்க தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கு. சரி, அந்த மருந்து செய்யற இடத்தையாவது பாப்போம்னு போய் பார்த்தா அது வந்து ஒரு பொட்டி சைஸ்ல ஒரு கம்பெனி மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு மருந்தை தயார் பண்ணிருக்காங்க. எப்படா லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னு தெரியல. அதே மாதிரி எப்படா இந்த மருந்தை செக் பண்ண முட்டாங்களோ தெரியல. தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு தெரியல. செக் பண்ணாம அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. சரி, இவங்க தான் செக் பண்ணல, அங்க மத்திய பிரதேசல ராஜஸ்தான்ல செக் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா அங்கேயும் செக் பண்ணல, அவங்களும் அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, இவங்க யாருமே செக் பண்ணல, அட்லீஸ்ட் இந்த மருந்தை கொடுக்குற பரிந்துரைக்கிற டாக்டரா செக் பண்ணுவாருன்னு பார்த்தா அவங்களும் செக் பண்ணல. அப்படின்ற வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த குழந்தைங்க அந்த மருந்தை குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகி இப்ப இறந்து போயிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இதை போய் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, இதுல இது எங்க ஃபால்ட் இல்ல, சென்ட்ரல் தான் செக் பண்ணலன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல்ல போய் கேட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அது காரணம், அவங்க தான் செக் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாத்தி அடிச்சுக்க போறாங்க. இவங்க வந்து ஒத்துக்க போறது கிடையாதுங்க. ஸோ மக்களே, நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களோட குழந்தைங்க வந்து கோல்டு வந்துச்சு அப்படின்றதுக்காக உடனே ஒரு மருந்தை வாங்கி அதோட வாயில ஊத்தி அதோட அழுகையை நிறுத்தணும்னு பார்க்காதீங்க. ஏன்னா கோல்டுன்றது ஒரு குழந்தைக்கு சாதாரணமா வர ஒரு விஷயம் தான். அந்த குழந்தையோட உடம்புலயே நேச்சுரலா எதிர்ப்பு சக்தி இருக்கு, அதுவே அந்த கோல்டை சரி பண்ணும். ஒருவேளை ரொம்ப கோல்டு சிவியரா இருந்துச்சுன்னா அப்ப மட்டும் டாக்டர் கிட்ட போங்க, அவங்க கொடுக்குற மருந்து கூட செக் பண்ணி வாங்குங்க. ஓகேவா? ஸோ நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்டும் இனிமேலாச்சும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரலா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, எல்லா மருந்தும் வந்து கரெக்டா செக் பண்ணி குவாலிட்டியா தரமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மக்கள்கிட்ட கொடுத்தா நல்லதுன்னு நான் சொல்லிட்டு சோகத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி.